வணக்கம் மக்களை, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே போய் வாசலில் நைட்டேவும் வாசல்லாம் கூட்டி அப்புறம் தெளிச்சுட்டு அப்புறம் கோலம் போட்டாச்சு. என் பசங்க போட்ட கோலம் என்னடா பொங்கப்பானை இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, அதனால நெளிஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் புது பானையில் பொங்க வைக்கலான்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களும் ஆளுக்கு ஒரு கோலத்தை போட்டு நைட்டே அப்புறம் கிளம்பிட்டோம். 11 ஆயிடுச்சு இது போடுறதுக்கு. பண்ண வேண்டாமா, போட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு நான் கீழே வீட்டில், இது வந்து என்னோட வாசலில் பிள்ளையார் இருக்காரு, அவரை கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடியே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. இதுதான் எங்கள் பொங்கப்பான கோலம். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாசலில் வந்து காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டிட்டு மாவில் தோரணமும் கட்டிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறது எப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பொங்கப்பானைக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மஞ்சள்லாம் கட்டி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாலும் அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. பொங்கல் அழகாக பொங்கி வருது பாருங்கள். பொங்கல் அழகாக நல்லா வடக்கு பக்கமாக தான் எங்களுக்கு பொங்குச்சு. உங்களுக்கு எந்த பக்கம் பொங்குச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் நல்லா பொங்குனதுக்கப்புறமா பொங்கல் சொல்லி அரிசி உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சுட்டு மீத தண்ணியை வெளியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீத உள்ள அரிசி எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பொங்கலை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அரிசி நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெல்லத்தை உள்ளே போடணும். உள்ளே போட்டதுக்கப்புறமா கிஸ்மிஸ் முந்திரி எல்லாம் நெய்யில் தாளித்து உள்ளே கொட்டிட்டா நம்ம பொங்கல் ரெடி ஆகிடும். இதுதான் நாங்கள் வச்ச பொங்கல். பொங்கல் வச்சதுக்கப்புறமா சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு அன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ எல்லா காய்கறியுமே சாமிக்கு படைக்கணும். அதனால் என்னென்ன எங்களுக்கு கிடைச்சிதோ பூசணிக்காய், அவரைக்காய், மொச்சக்காய், கோஸு, தக்காளி, வெங்காயம், நூக்கல், கேரட், புடலங்காய், அப்புறம் ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சி அதோட எங்களால் முடிஞ்ச காணிக்கை வச்சு தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.